முதல்ல நெய்வேலு பாலு அவர்கள் இந்த 11 வருஷ ஆட்சியை ஒரு பொதுவுடைமைவாதியாக உங்களின் பார்வையில் எப்படி? ஒரு நீண்ட நெடிய ஆட்சியில் நரேந்திர சிங் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். பாஜக என்ற ஒரு தனியான கட்சியாக அது ஆன பிறகு ஒரு நீண்டகால பிரதமர் என்று சொன்னால் மோடியை சொல்லலாம். அது வேறு யாரும் இல்லை. வாஜ்பாய் காலத்தில் கூட அவர் சில நாட்களே இருந்தார், அதற்கு பிறகு சில ஆண்டுகள் இருந்தார், அவ்வளோதான். அதாவது 50கள் 60களில் வாஜ்பாய், நாத்பாய், ஹெச்வி காமத் அவர்களெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பீரங்கிகள், அதிகாரி, மிகச்சிறந்த இலக்கியவாதிகள். அது மாதிரி. ஏன்னா அன்றைய பாராளுமன்றத்தினுடைய தன்மையே வேறு மாதிரி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சிகளுடைய ஒவ்வொரு சொல்லையும் கமா ஃபுல்ஸ்டாப் உட்பட அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அல்லது அன்றைக்கு இருந்த பிரதமர் கவனித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாம் தரையில வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம பிரதமர் என்னடானா பார்லிமெண்ட் செஷனை ஆரம்பித்து வச்சுவிட்டு அப்படியே பார்லிமெண்ட்லேருந்து கிளம்பி ஃப்ளைட்டை ஏறி அமெரிக்கா போய்ட்டுறாரு. ஏன் அப்படி போகிறாரு? அது அது அவருடைய சொந்த, அதாவது அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவருடைய செயல்படக்கூடிய முறை, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பொற்காலம் என்பதெல்லாம் வந்து இந்த காலத்தில் செல்லுபடியாகாத ஒரு சொல்லாடல். அதாவது சாம்ராஜ்ய கனவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், அந்த மாதிரி அது ஒரு சாம்ராஜ்ய கனவு காலத்தில் தான் பொற்காலம்னு சொல்லணும். பாலு சார், அவர்கிட்ட கொஞ்சம் குறுக்கிடுறேன். நீங்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவ அரசியல்வாதி. 2014க்கு பின்பு இவருடைய எந்த ஒரு கவர்ச்சியை, எந்த விதமான வளர்ச்சி, எந்த விதமான தாக்கம் தொடர்ந்து இந்த வெற்றிக்கு பாஜகவை அழைத்து சென்றது? இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு ஓவராலாக பொதுவான சில எல்லைக்கற்களை வச்சு நான் பேசலான்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக தற்சார்பு பொருளாதாரம், செல்ஃப் ரிலையன்ட், நாமளே உருவாக்குறது. தற்சார்பு பொருளாதாரம் மோடி ஆட்சியிலே இருக்கா? அது ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க வந்து தேசபக்தி, பாரதம், அதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. தற்சார்பு பொருளாதாரம் இருக்கான்னா நம்முடைய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் இல்லை என்பது மட்டுமல்ல, நாம் முழுக்க அமெரிக்கா அல்லது வேலை நாட்டு பொருளாதாரத்தை தான் நாம் நம்பி இருக்கிறோம். அப்படிங்கிறதுல மோடியே கூட இல்லை வேறு யாருமே அதை மறுக்க முடியாது. ஒன்று. அப்புறம் நான் ரெண்டாவதாக ஒன்று சொல்ல விரும்புவது என்ன என்று சொன்னால், யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு அந்த ஆட்சியில் என்ன கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அது நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாலும் தோட்டிக்கு பொருள் சுமை குறைந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போது சாதாரணமான மக்கள் மத்தியில் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மலர்ச்சி வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வில் வளர்ச்சி. அதாவது நான் வந்து இந்த இடத்துல வந்து பர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம், அதெல்லாம் நான் தனி நபர் வருமானம்லாம் நான் சொல்லலை. ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களுடைய வாழ்விலே மலர்ச்சி வந்திருக்கிறதா ஒரு கேள்வி. இப்போ உதாரணமாக என்னால் ஒரு விஷயம் நிச்சயமாக சொல்ல முடியும். கடந்த 2 ஆண்டுகளில் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வாழ்வினுடைய அத்தியாவசிய பொருட்கள், அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைந்தது 60 விழுக்காட்டிலேருந்து 100 விழுக்காடு ஏறி இருக்கு. எசென்சியல் கமாடிட்டி, ரொம்ப எசென்சியல் கமாடிட்டிஸ் வந்து ஏறி இருக்கு. ஒன்று. இப்போது ஒரு 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 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுங்க, அதாவது 2014ன்னு வச்சுக்கோமே, அன்றைக்கு ஒரு அடிமட்ட தொழிலாளிக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம்னு சொன்னால், இந்த விலைவாசியை அவர் குறைந்தபட்சம் அந்த 14ல் இருந்து அவருடைய வாழ்நிலையை மெயின்டைன் பண்ணோன்னு சொன்னாலே இன்றைக்கு அவருக்கு குறைந்தது 60லேருந்து 75 விழுக்காடு அவருடைய சம்பளம் உயர்ந்திருக்கணும். அதாவது 10,000 ரூபா வாங்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி ஒரு 17,000 18,000 வாங்கினாதான் அவர் அன்றைக்கு 14ல் இருந்து அந்த வாழ்நிலையே இருக்க முடியும், அந்த லைஃப் ஸ்டாண்டர்ட் இப்போ இருக்க முடியும். இல்லை, இன்னைக்கு ஓரளவுக்கு சம்பளங்களும். ஆனால்
யாருக்குமே 10,000 15,000 ஆயிருக்கு. நீங்கள் இதை வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது 50 விழுக்காடு அவருடைய வருமானம் ஏறி இருக்கு. 10,000 15,000 ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற நிலைக்கு 18,000 வரணும். அப்போ ஆனால் உண்மையான நம்முடைய அதாவது ரூபாயினுடைய வாங்கும் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ நம்முடைய வருமானத்தினுடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இன்றைக்கு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு ஆட்சியை பொறுத்த அளவில் நம்ம அவரை பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய தற்சார்பு பொருளாதாரம்னா என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். கண்டிப்பாக அதுதான் முதல்ல அடிப்படையான விஷயம். உள்நாட்டு உற்பத்தி வந்து பெருகி இருக்க வேண்டும். 2 எல்லா செக்டார்லையும். ஆமாம். 3வது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கல்வி, மருத்துவம் போன்ற விஷயங்கள் நமக்கு வந்து எந்த அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் ஒரு எளிய மனிதனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நான் ரொம்ப சாதாரணமாக நான் சொல்ல முடியும். யாராவது தப்பித்தவரை நீங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேட்டையை தவிர மீதியெல்லாம் காட்டி கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். அந்த அளவுக்கு அதுதான் நிலைமை இருக்குது இன்றைக்கி. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து நெய்வேலி நிறுவனத்தில் பொறியாளராக இருந்தேன். 38 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். அதற்கு பிறகும் கூட நான் இப்போ ஓய்வு பெற்று 27 ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னாலும் கூட இன்று வரையிலே கிட்டத்தட்ட 3,500 ஓய்வு பெற்றவர்கள் சங்கம் ஒன்று இருக்குது. அதுக்கு நான் தான் செயலாளராக இருக்கேன். இப்போ நான் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், எந்த வகையிலையும் அவருடைய வாழ்க்கையில் மலர்ச்சி இல்லை அப்படிங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் நிறுவனத்தின் சார்பாக எங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ காப்பீடு இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 5 லட்சம் கொடுக்குறாங்க. ஒன்றிய அரசுலேயும் அதே மாதிரி 5 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் 3 லட்சத்தை நான் வச்சுக்கிட்டு போனேன்னு சொன்னால், அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் ஒரு முறை மருத்துவமனைக்குள்ளே போனேன்னா வெளியில் வரும்போது அந்த இன்சூரன்ஸ் தொகை பூரா போயிடுது. காலி. அதுவும் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அல்லது ஸ்டண்ட் வைக்கணும் அல்லது ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி போச்சுன்னு சொன்னால், இந்த காப்பீட்டு தொகையை விட அதிகமாக கூடுதலாக 1 அல்லது 2 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ போன மாதத்தில் ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்திய மக்கள் தொகையில் 14 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அதாவது மருத்துவ சிகிச்சைக்காகவே அவர்கள் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்தக்கூடிய சின்ன சின்ன சொத்தை, நிலத்தை, வயலை, வீடை அதெல்லாம் விற்றுட்டு அல்லது நகையை விற்றுட்டு தான் நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. பாலு சாருடைய முதல் கட்ட கருத்து பல துறைகளை சொன்னீங்க. 11 ஆண்டு கால ஆட்சியில் எந்த முன்னேற்றமும் பெரிய அளவில் சாமானியர்களுக்கு இல்லை என்று நீங்கள் சொன்னதாக புரிந்து கொள்கிறேன். திரு பாலு சார், சுருக்கமாக 11 ஆண்டு கால ஒரு செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்ல போகிறீங்க? சார் வந்து இப்போ போரியல் விவகாரத்தெல்லாம் முடிச்சிட்டோம், அது பேசுகிறதுக்கு டைம் இல்லை. இருப்பு ஒரு 15 நிமிஷம் இருக்குது. சொல்லுங்கள் சுருக்கமாக உங்களுக்கான டைம் ஒரு 3-4 நிமிடம். 3 நிமிடம். இன்றைய உலகத்தில் வந்து சரி, போர் என்பது எந்த நாட்டாலையும் இன்றைக்கி நடத்த முடியாது. ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆயுதங்களுடைய வளர்ச்சி என்பது ஜியாமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷனில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. குறிப்பாக அணு ஆயுதங்கள் என்று வந்த பிறகு இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய நாட்டாலையும் எவ்வளோ சிறிய நாட்டாலையும் வெற்றி கொள்ள முடியாது. இன்றைக்கு போர் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க முடியாது. வெற்றி யாரும் பெற முடியாது. இப்போ ஒன்று சொல்கிறேன், எந்த நாடாவது நான் இன்னொரு நாடு மேலே போர் தொடுக்கிறேன் என்று சொன்னால் அவனை விட முட்டாள் இருக்க முடியாது. இதற்கு நல்ல ஒரு அண்மைக்கால உதாரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடத்தக்கூடிய அந்த போர். உக்ரைன் சின்ன நாடு, ரஷ்ய ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சு வந்த நாடு. ஆமாம். ஆனால் இன்றைக்கு 3 ஆண்டு ஆக போகுது அங்கே அந்த போர் இன்றைக்கி ஓயவில்லை. அப்போது ரஷ்யா வந்து மிகப்பெரிய வல்லரசாக இருந்தும் கூட அங்கே இருந்து அந்த போரை ஓய்க்க முடியவில்லை. அப்போ என்ன என்று சொன்னால், இந்த போர் என்று சொல்வதோ, இவரை ஒழித்தே தீர்வோம் என்று சொல்வதோ, இவர்கள் நம்மளை ஜென்ம எதிரி என்று சொல்வதோ, அந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த காலத்திற்கு ஒவ்வாத பேச்சு, வெறும் பேச்சு. ஏன்னு கேட்டால், ரெண்டாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, உலகம் பூராவுமே ஒரு சிறிய கிராமமாக ஆகிவிட்டது சூழ்நிலையில். இன்றைக்கி நீங்கள் இங்கே ஒரு பட்டனை தட்டிங்கன்னா 5000 கிலோமீட்டருக்கு போயிடுச்சு.
அடிக்கக்கூடிய ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் போர் என்பது சரியாக இருக்க முடியாது. அது எந்த காரணத்துக்காக இருந்தாலும் சரியாக இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அவர் ரவிசங்கர் சொன்னார் இந்த பம்பாயில் நடந்த அந்த தாக்குதலை. ஆனால் அந்த பம்பாயில் நடந்த தாக்குதல் நடந்த பிறகு அன்றைக்கு இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் என்ன பண்ணார் தெரியுமா? உடனடியாக அடுத்த நாளை சர்வகட்சி கூட்டத்தை நடத்தினார். அடுத்த வாரமே பார்லிமெண்ட்டினுடைய செஷனை அதுக்கு சிறப்பாக பாராளுமன்ற கூட்டத்தை நடத்தி அது இந்தியாவுடைய நிலைமை என்னன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு பல தீவிரவாதிகளை அன்றைக்கு அவர்களால் பிடிக்க முடிஞ்சது. அஜ்மல் கசாப் காலி பண்ணா பிடிக்க முடிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு மன்மோகன் சிங்கை பொறுத்த அளவில் அவர் இந்த மாதிரி இந்தியா தாக்கப்பட்டது என்றோ வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் நம்மை தாக்கினார்கள் என்பதையோ மறைக்கவில்லை. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கிறோமா? புல்வாமா தாக்குதல் வரும்போது உங்களுடைய லெப்டினன்ட் கவர்னரே சொன்னார், நான் ஹெலிகாப்டர் கேட்டேன், இது ரோட்ல போகக்கூடாதுன்னு சொன்னேன், வரமாட்டேன்னாங்க, 45 பேரை பலி கொடுத்தோம்னாங்க. அப்ப என்னன்னா, பலி கொடுத்தவர்களை நீங்கள் தியாகிகளாக்குகிறீர்கள். அதே போல இப்பதான் நடந்தது. இப்ப நடந்ததில் என்ன என்று சொன்னால், அந்த பெண்களும் அந்த குழந்தைகளும் உயிரை விட்டவர்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். பணத்தை தூக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இல்லை, ஒரு காவல்துறை இல்லை. அதுதான் இன்றைக்கு அண்மையில் நடந்து 1 மாதத்துக்குள்ள நடந்தது. அப்ப என்ன என்று சொன்னால், இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது குறிப்பாக இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் போன்ற அந்த யூனியன் டெரிட்டரிஸ் மாநிலங்களில் அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியது யார் என்று சொன்னால் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பு. அதற்கு 2 நாள் முன்னாடி அங்கே போய் பேசி வராரு. இனிமேல் காஷ்மீரத்தில் ஒரு துப்பாக்கி வெடி குண்டு கூட சத்தம் கேட்காதுன்னு சொன்னார். என்ன நடந்தது? 26 பேரை நம்ம பலி கொடுத்தோம். அதில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு என்ன பணத்தை தூக்குறது எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருத்தப்பட்டாங்கன்னு பார்த்தோம். ஒரு முஸ்லீம் இளைஞர் உயிரை கொடுத்து அவ்வளோ இந்துக்களை காப்பாற்றி கடைசியில் அவனும் பலியானாங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன என்று சொன்னால், பாதுகாப்பு கோளாறுகள் ஏற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சான்றாண்மை, அந்த தைரியம் என்று இன்றைய அரசாங்கத்துக்கு இல்லை. அதை நம்ம அதை சும்மாவாவது நம்ம பெரிய அதெல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. நம்முடைய அரசியல் சட்டப்படி ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னாலோ, ஒரு போர் தொடுத்த பிறகு அதில் ஒரு ஒப்பந்தம் வர வேண்டும் என்றாலோ யார் தெரியுமா செய்யணும்? பிரசிடென்ட் தான் செய்யணும், ஜனாதிபதி தான் செய்யணும். ஏன்னா அவர் தான் முப்படை தலைவர். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு பாகிஸ்தான் மேலே தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தின போது ஜனாதிபதி உத்தரவு விட்டுத்தாரா? ஒப்பந்தம் நடந்தது. ஜனாதிபதி தலைமையில் ஒப்பந்தம் நடந்ததா? அவர் கலந்து கொண்டார் அந்த ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தையில். அப்போ என்ன என்று சொன்னால், கான்ஸ்டியூஷன் படி இருக்கக்கூடிய முப்படை தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியே ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டீர்கள். அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த தாக்குதல் நடந்த பிறகு அடுத்த நாள் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு இங்கே வராரு. வந்த உடனே முப்படை தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறார். முப்படை தலைவர்கள் யாரோட பேசுகிறாங்க? மோடியோடு பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் இல்லை. ஏன்? ஆக இப்படி நீங்க எல்லாவற்றையுமே தனிப்பட்ட நபருடைய அவரை பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்காகவும் ஒரு பெரிய ஹைப் அவருக்கான ஒரு பெரிய நம்முடைய கதாநாயக பிம்பத்தை உயர்த்துவதற்காகவும் தான் இன்றைக்கு எல்லாத்தையுமே நீ செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால், மோடி அவர்கள் அவரே வகுத்த அந்த 75 வயதுக்கு மேலே இப்போது அவர் வெளியில் போகணும். ஆனால் அவர் வெளியில் போக விரும்பவில்லை. அதற்கு மாறாகத்தான் மோடி 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 என்று சொல்லி அந்த பிம்பத்தை இன்றைக்கி கட்டமைக்கிறீர்கள். அதனாலெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் அடிப்படையான உண்மை என்ன என்று சொன்னால், நம்ம நாட்டுடைய தற்சார்பு பொருளாதாரம் வளரவில்லை. ரவிசங்கர் சொன்னார், நம்முடைய துறைமுகங்களை பற்றி சொன்னார், ஏர்போர்ட்டை பற்றி சொன்னார். துறைமுகங்களும் ஏர்போர்ட்டும் யாரிடம் இருக்குது? அதானிட்ட இருக்குது. 18 துறைமுகங்கள் அதானிட்ட இருக்குது. ஏர்போர்ட்டு அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக தற்சார்பு பொருளாதாரம் என்பது எவ்வளவு போலித்தனமானது அப்படிங்கிறத நம்ம